அவர் ஐயா சொன்னார், பன்னீர்செல்வம் ஐயா தான் எனக்கு தொடர்பு கொண்டு பேசிகிட்டு இருந்தாங்க. வேலை நெருக்கடிக்கு இடையில் அதிகமாக அவர்கிட்டையுமே வேலை நெருக்கடிக்கு இடையில் அவர்கிட்டையுமே அதிகம் தொடர்பு கொள்ள முடியல. வெறும் வாட்ஸ்அப் மெசேஜில் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்பவும் கூட ஒரு ஐயா கொடுத்த பில்டப்புக்கெல்லாம் நான் வந்து ரொம்ப நேர்த்தியாக மெய் மறந்து கேட்கத்தக்க அளவுக்கு எனக்கு பேச தெரியாது. நான் பேச்சாளர் இல்லை. எனக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு தொடர்பு உண்டு. என்னன்னு கேட்டால், அம்பேத்கர் வாழ்ந்த ராஜ்கிரஹ் அப்படிங்கிற வீட்டில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் ஆசியாவுடைய மிகப்பெரிய குடிசை பகுதியான தாராவியில் பிறந்து வளர்ந்தவன் நான். எனக்கு அம்பேத்கர் வந்து என்னோட சின்ன வயசுல தெரியாது. வழக்கமாக தாதர்ங்கிற ஒரு இடம் இருக்குது, அது கடற்கரை பகுதி. அந்த பகுதிக்கு வந்து கடற்கரையோட பசங்கள்கிட்ட போய் விளையாண்டுட்டு கூட்டடிச்சுட்டு ஒரு வெயிலுக்கு நிழலுக்காக அந்த ஓரத்தில் ஒதுங்கி நின்ற போது தான் எனக்கு அம்பேத்கர் அறிமுகமானார். அது எப்படி அறிமுகமானா, அம்பேத்கருடைய நினைவிடத்தில் போய் சும்மா அப்படி நிழலுக்காக ஒதுங்கி நின்றபோது ஒரு வயதான பாட்டி அம்பேத்கரோட சமாதியில் தலை வச்சு அழுதுகிட்டு இருந்தாங்க. இந்த அம்மா எதுக்காக அம்பேத்கர் சமாதியில் தலை வச்சு வணங்குறாங்க, தலை வச்சு அழுதுகிட்டு இருந்தாங்க, ஏதோ சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு அம்பேத்கரை பற்றி மைண்டில் உட்கார்ந்த ஃபர்ஸ்ட் இமேஜ். அதுக்கு பிறகு ஒரு முறை எனக்கு திராவிடர் கழகத்தின் மீது அபிமானம் கொண்டிருந்த பொன்னையா அப்படிங்கிற மாமா, அவர் வந்து ஒரு முறை நடத்திய வீட்டில் இருந்து அம்பேத்கருடைய நினைவிடத்துக்கு கூட்டு போனார். செம்ம கூட்டம். டிசம்பர் 6ஆம் தேதி. அப்படி ஒரு திருவிழா கூட்டமாக என் அம்பேத்கர் ஒரு இமேஜாக அறிமுகம். அதுக்கு பிறகு எனக்கு அம்பேத்கர் அதிகம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு அமையல. வழக்கம் போல் இங்கே மாதிரி இல்லை, மும்பையில் பிள்ளையார் சதுர்த்தினா பயங்கரமாக இருக்கும். ஒரு நாள் 11 நாள் பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுவாங்க. 11 நாளும் பயங்கர விமர்சையாக இருக்கும். 11ஆம் நாள் பிள்ளையாரை கரைக்க போகும் பொழுது நாங்கள் பகலில் மத்தியானம் 12 மணிக்கு தொடங்கினோம்னா மறுநாள் காலையில் 3 மணி வரைக்கும் ஆடுவோம். அவ்வளோதான் பண்பாட்டு தளத்தில் எங்களுக்கு இருந்த வெளிப்பாடு. பெரியாரை விட பிள்ளையார் எங்களுக்கு நெருக்கமாக இருந்தார். அப்படி பிள்ளையார் சதுர்த்திக்கு தீவிரமாக ஆடிட்டு அங்கே அந்த குலால்னு ஒரு கலர் பூசுவாங்க. அந்த கலர்லாம் பூசி, அது பூசினா 2 நாளைக்கு குளிச்சாலும் அது ஒழுங்காக போகாது. அதில் இருந்து அதை வந்து எங்கள் மாமாட்ட போய் வம்பெடுத்து, அவர் திராவிடர் கழகத்தில் இருந்தார், இவர் என்ன ஜாமீன்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லி அவர்கிட்ட போய் வம்பெடுத்து, அவர் வந்து இன்னைக்கு மும்பை திராவிடர் கழக தலைவர். அவர் வந்து என்ன மாப்பிள்ளை நீங்கள் இப்படி பொறுப்பில்லாமல் அடைந்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னார். யார் என்ன அவர் வந்து திட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு உங்களுக்காக மூத்திர சட்டியோடு ஒருத்தர் உழைத்திருக்கிறார், உங்களுக்கு இது கூட விவரம் தெரியாமல் இப்படி பைத்தியக்காரன் நடுரோட்டில் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள்னு கேட்டதுக்கு பிறகு அவர்கிட்ட வேண்டி விரும்பி கவிஞர் கருணானந்தம் எழுதிய பெரியார் பற்றிய அந்த புத்தகம், அதுதான் முதல்ல எனக்கு திறப்பு ஏற்பட்டது. அதுக்கு பிறகு மெல்ல மெல்ல தான் எனக்கு அம்பேத்கர் பற்றி அறிமுகம். அம்பேத்கர் எல்லாருக்கும் எப்படி அறிமுகமாயிருப்பார்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு அல்லது தமிழர்களுக்கு மும்பையில் என்ன சொல்லுவாங்கன்னா ஜெய்பீம் வாலான்னு சொல்லுவாங்க. ஒரு பட்டியல் சாதியை சேர்ந்த தலைவர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முகநூலில் அல்லது என்னுடைய யூடியூப் சேனலில் பேசும் பொழுது அம்பேத்கரை ஏதோ தமிழ்நாட்டை சார்ந்த சாதியை சார்ந்தவர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அம்பேத்கர் பறையர் அல்ல, அம்பேத்கர் பள்ளர் அல்ல, அம்பேத்கர் அருந்ததியர் அல்ல, அம்பேத்கர் முதல்ல தமிழரே இல்லை, ஆனாலும் அவரை ஏற்கிறதுக்கு காரணம் அவருடைய கொள்கை அப்படின்னு பேசியிருந்தேன். எங்கள் ஊரில் இருந்து எங்கள் மாமா பையன் ஃபோன் பண்ணான். இல்லை இதில் அம்பேத்கர் வந்து நம்மால் இல்லையா, நீ வந்து அம்பேத்கர் வந்து வேற ஆளுன்னு பேசி வச்சிருக்க அப்படின்னு என்ன கேட்டான். யார் சொன்னா அவனுக்கு அம்பேத்கர் நம்ம ஆளுன்ட்டு? இல்லை நம்ம ஊர் தெருமுனையில் அம்பேத்கர் போட்டவன் ரெட்டமலை சீனிவாசன் போட்டவர் தானே வரைஞ்சி வச்சிருக்கு, நான் இவர்னால அவர் நம்மால் தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னான். அம்பேத்கரை பற்றி அதிகமான அறிமுகம் என்பது அம்பேத்கர் நாம் சார்ந்திருக்கிற அல்லது சாதியில் பிறந்திருக்கிற அந்த சாதிக்காக உழைத்தவர் அப்படிங்கிற ஒரு சாதி உணர்ச்சியின் காரணமாக ஒரு செக்ஷனுக்கு அறிமுகமாயிருக்காங்க. நம்மை மீட்பதற்காக வந்தவர், நம்மை மீட்க வந்த மீட்பர், அவர் கடவுளுக்கு நிகரானவர், அவர் என்னென்ன உரிமைகள் வாங்கி கொடுத்தார் அப்படின்னு நான் பேசுறேன்ல. அந்த அம்பேத்கர் உருவாகிறதுக்கு இப்போ அம்பேத்கர் வந்து பொதுவாக சொல்லும் பொழுது அம்பேத்கர் மிகப்பெரிய படிப்பாளி, சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அறிவாளி அப்படின்னு நம்ம சொல்லல. அம்பேத்கர் பள்ளி படிப்பை முடிக்கும் பொழுது அவருடைய மதிப்பெண்களை தேடி பாருங்க. என்ன அம்பேத்கர்னு ஒரு இமேஜை யோசிச்சு பார்த்தா நமக்கு என்ன தரும்?
அம்பேத்கர் வந்து ஒரு 500க்கு 500 வாங்கியிருப்பார். ஒருவேளை 520 கூட வாங்கியிருக்கலாம் அப்படின்னு தோணும். அம்பேத்கர் அவ்வளோ வாங்கலை. அன்றைக்கி பட்டியல் சாதி மக்கள் பெரும்பாலும் கல்வியிலிருந்து புறக்கணிக்கப்பட்டிருந்த சூழலில் அவர் வாங்கின மார்க் வந்து 200 மார்க். அந்த 200 மார்க்கு பட்டியல் சாதி மக்கள் கல்வியிலிருந்து புறந்தள்ளப்பட்டிருந்த அந்த சூழலில் அவர் வாங்கின மார்க் இல்லை, ரொம்ப வசந்தது. அவருக்காக மும்பையில் அவங்க அப்பா வந்து இராணுவத்தில் இருந்தார். எல்லாரும் சேர்ந்து பாராட்டு விழா வைக்கிறாங்க. அந்த பாராட்டு விழாவின் போது தான் அம்பேத்கருக்கு புத்தர் பற்றி ஒரு சின்ன புத்தகம் கிடைக்குது. அந்த அம்பேத்கர் இருக்கார், அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு குறைவான மார்க் வாங்கினார்ல ஒரு அம்பேத்கர், அவர் நீங்கள் நினைக்கிற அம்பேத்கர் இல்லை. ஆனால் அந்த அம்பேத்கர் தான் மெல்ல மெல்ல உங்களைப் போல என்னை போல சாதாரண மனிதராக இருந்த அம்பேத்கராக மாறினார். எப்படி அம்பேத்கராக மாறினாருங்கிறது கற்றுக்கிறது வழியாக தான். நம்ம வழக்கமாக பேசும்பொழுது நம்ம எல்லோரும் அம்பேத்கர் அப்படி கிடையவே கிடையாது. அம்பேத்கருக்கு நிகராக மாறுவதற்கு முதலில் தேவை அர்ப்பணிப்புணர்வு, சமூகத்தின் மீது ஒரு தாழாத ஒரு அன்பு, சக மனிதன் மீது ஒரு தீவிரமான நேசம். அம்பேத்கர் வந்து அமெரிக்காவுக்கு படிக்க போனார். அமெரிக்காவுக்கு படிக்கும் பொழுது இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போன அம்பேத்கர் அவருக்கு கொடுக்கப்பட்ட செலவுக்கு வழங்கப்பட்ட ஸ்காலர்ஷிப் காசு இருக்குல்ல, அது வந்து 11 பவுண்டு. அன்னைய காசுக்கு இந்தியன் வேல்யூவுக்கு 165 ரூபா. இந்திய காசுக்கு 165 ரூபாயோட அவன் போகிறார். அதில் 165 ரூபாவில் கிட்டத்தட்ட 120 ரூபா அந்த லாட்ஜி செலவு, டியூஷன் செலவுக்கே போயிடும். சொற்ப காசில் 1 பவுண்டு அந்த மாதிரி காசில் தான் படிக்கணும். இருக்கிற அந்த சாப்பிட்றதுக்கு செலவு செய்கிற காசை கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு 3 வேளை சாப்பிட்றதுக்கு மேலே 1 வேளை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகங்கள் வாங்கி குடித்தார். புத்தகங்கள் வாங்கி குடிக்கிறதுக்குன்னா அவருக்கு வந்து அம்பேத்கர் நான் பெரிய அறிவாளி என்று எல்லோரும் போற்றுகிற மாதிரி, வருங்காலத்தில் என்னை எல்லோரும் அறிவாளி என்று சொல்ல வேண்டும், அதற்காக அதை கண்டு அதை வந்து வருங்காலத்தில் எல்லாரும் அம்பேத்கர் அவர் அறிவாளின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவர் உழைக்கிறார். அவருக்கு ஒரு பெயின் இருந்தது, ஒரு பர்சனல் பெயின். சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் போய் ஓரத்தில் உட்காரும் பொழுது, பள்ளிக்கூடத்தில் ஓரத்தில் ஒதுக்கி வச்சாங்கல்ல கார்னரில், அந்த வலியை அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ நமக்கு யாராவது சின்ன ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை உதிர்த்துட்டு போகல அம்பேத்கர். அந்த ஏற்பட்ட வலியை மனசுக்குள்ளேயே வச்சுருந்தார். அந்த வலி தான் அம்பேத்கர் நம்ம பார்க்கும்போது மனசில் ஒரு உருவம் வருது இல்லை, அதுல அம்பேத்கர். அந்த வலியெல்லாம் சேர்த்து சேர்த்து செதுக்குனா ஒரு சிலை உருவாங்க இல்லை, அதுதான் அம்பேத்கர். அந்த ஓரத்தில் சாக்கு மூட்டையில் ஓரத்தில் உட்காந்துருந்தார்ல, அந்த அம்பேத்கர். அதுக்கு பிறகு கோரேகாவில் அவங்க அப்பாவை பார்க்க போகும் பொழுது, மாட்டு வண்டியில் போய்கிட்டு இருக்கும் பொழுது, மாட்டு வண்டியில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தைவங்க இருக்கிறீங்க, பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க இருக்கிறீங்க, அந்த குழந்தை பருவத்தில் ஒரு வண்டியில் போனோம், அப்பாவை பார்க்க போனோம், நல்ல டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. லோக்கலில் இருக்க ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறத பார்த்து, செயின்லாம் போட்டிருக்கிறத பார்த்து ஏதோ உயர்ந்த சாதி பிள்ளைகளாக இருக்கும் போல இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நெருங்கி வந்து பேசிட்டு, சாதி சர்நேம் தெரிஞ்ச உடனே, அது ஊர் தெரிஞ்ச உடனே, சாதி தெரிஞ்ச உடனே அவங்கள புறந்தள்ளிட்டு சுத்துப்பட்டில் இருக்கிற மாட்டு வண்டி தான் ஓட்டுறான். ஆனால் மாட்டு வண்டி ஓட்டுறவனுக்கு இந்த குழந்தைகளை ஏற்ற மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ பசியும் பட்டினியோட ஒரு நெடும் பயணம், அந்த வண்டியை அவங்களே அந்த வயசில் ஓட்டிக்கிட்டு, அப்புறம் ஓரத்தில் ஒதுங்கி, குடிக்கிறதுக்கு உருப்படியான தண்ணி இல்லாமல் சாக்கடை கணக்கு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ஒரு குழந்தை போச்சுல, அந்த குழந்தை தான் அம்பேத்கர். அதுக்கு பிறகு பின்னாட்களில் வெளிநாட்டிலே படிச்சுட்டு வந்துடுறாரு. படிச்சுட்டு வந்து டீச்சராக இருக்கிறாரு. காலேஜில் இருக்கும்போது டீச்சர் என்ன சொல்கிறாங்க, கூட இருக்கிற டீச்சர்ஸ் தண்ணி குடிக்கிற முடியல, மாணவர்கள் ஒரு பட்டியல் சாதியை சேர்ந்தவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்து விட முடியும் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. நீங்கள் வெளியே படிச்சுட்டு வந்தீங்க, வெளிநாட்டில் போய் மாஸ்டர்ஸ் டிகிரி முடித்த சூழல், மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு வந்தார். முடிச்சுட்டு வந்து கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் மாஸ்டர்ஸ் முடித்து பிஹெச்டி முடிச்சுட்டு வந்த அம்பேத்கரை இங்கே இருக்கிற சாதாரண ஒரு அப்பர் காஸ்ட்னு சொல்லப்பட்ட அந்த சாதியை சேர்ந்த ஒரு மாணவர்கள் என்ன கேட்குறாங்க, உன்னால் என்னடா எனக்கு சொல்லி தர முடியும்னு கேட்குறாங்க. அந்த அவமானம், இந்த அவமானத்தில் சேர்த்துக்கிட்டு அம்பேத்கர் என்ன பண்ணல, சரி நம்ம எப்படியாவது நல்ல பணம்லாம் சேர்த்துட்டு இங்கே போய் செட்டில் ஆகிருக்கலாம் அம்பேத்கர். அவர் அன்னைக்கு நிலைமையில் ஒரு ஜட்ஜாக இருக்கலாம், அன்னைக்கு நிலைமையில் லண்டனில் போய் செட்டில் ஆகிருக்கலாம். அவர் அதை கேட்கல. அம்பேத்கர் தன்னை ஒரு தனி மனிதனாக மட்டும் கருதவில்லை, கூட்டாக பார்த்தார். நான் தப்பிச்சிட்டேன் அந்த கூட்டத்தில் இருந்து, ஆனால் இன்னும் தப்பிக்க முடியாத ஒரு சூழலில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். கெடுவாய்ப்பாக அவர் கிராமங்களை பற்றி சொல்லும்போது,
வாழ்வதற்கு பொருளாதாரம் சேர்த்துக் கொள்கிற வழியை எல்லாம் அடைத்து விட்டு ஒரு கிராமம் வந்து அந்த மக்களை முடக்கி வச்சிருக்கு, அடிமை விலங்குகள் பூட்டி வச்சிருக்கு. அதுல இருந்து விடுவிக்கணுங்கிற ஒரு பிரயத்தனம். அதுக்கு அவர் என்னெல்லாமோ பண்றாரு. அம்பேத்கர் கத்துக்கணும் அப்படின்னு நான் வந்து இங்க முன்னாடி உட்காந்துருக்கீங்க, நீங்களும் அம்பேத்கர் பற்றி நிறைய பேசியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. உங்களுக்காக பேசவே இல்லை, வந்திருக்க 2-3 குழந்தைகளுக்காக தான் பேசுறேன். அதனால உங்ககிட்ட நான் சொல்ற விஷயங்கள் ரிப்பீட் ஆகுதுன்னா ப்ளீஸ் டோன்ட் பாதர். அம்பேத்கர் படிக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் 19 வயசுல அவர் வந்து இந்தியாவில் சாதிகள்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. அவர் எதுக்கு அதை எழுதணும்? ஏன்னா அவர் எதுல இருந்து எழுதுறா தெரியுமா? தான் பட்ட வழியிலிருந்து அவர் அங்க வெளிநாட்டில் போய் படிக்கும்போது வேற எதையாவது எழுதிட்டு போயிருக்கலாம். இந்தியாவில் சாதியின் தோற்றம், அதன் அமைப்பு இயக்கம்னு சொல்லி அது சாதி எப்படி தோன்றியது, அதனுடைய எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பத்தி ஆய்வு பண்றாரு. அந்த மனசு இருக்குல்ல, அந்த மனசு எங்கிருந்து வந்திருக்கும்? சின்ன வயசுல ஓரத்துல சாக்குல என்ன சாக்கு முட்டையில ஓரத்துல உட்கார வச்சதுல அது எது அப்படிங்கிற காரணத்தை தேடியதால் 19 வயசுல அவருக்கு போயிருக்கிறார். அதுக்கு பிறகு சாதி ஒழிக்கும் வழி, அதுக்கு பிறகு ஹூவர் சூத்ராஸ் எழுதுறாரு, சூத்திரர்கள் யார் அப்படின்னு புத்தகம் எழுதுறாரு, ஹூவர் அன்டச்சபிள்ஸ் புக் எழுதுறாரு, ஸ்டேட்ஸ் அண்ட் மைனாரிட்டிஸ் புக் எழுதுறாரு, கடைசியில் புத்தாண்டிசமான புக் எழுதுறாரு. கடைசி நாள் அம்பேத்கர் இருக்கார்ல, அவர் வந்து அந்த வழி தான் டிராவல் பண்ணிட்டே இருந்தது. அவருக்கு வந்து உடல் உபாதைகள் இருந்தது, அவருக்கு சர்க்கரை நோய் இருந்தது, பார்வை மங்கி போனது, இது எல்லாம் இருந்தது. பார்வை மங்கி போனாலும் அவருடைய மனசுல சின்ன வயசுல பட்ட வலி மங்கி போகல. அதனாலதான் கடைசி நாளில் கூட அவர் உட்கார்ந்து புத்தாண்டிஸ் அம்மா எழுதிட்டு இருந்தார். எழுதிட்டு அவருடைய உதவியாளரை போய் தூங்குன்னு சொல்லிட்டு அந்த படித்த மணிக்கு உறங்கி போனார். இப்போ அம்பேத்கர் இறந்துட்டாரு, சரியா? 1956 அம்பேத்கர் இறந்துட்டாரு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அம்பேத்கருக்கு ஆங்காங்கே சிலைகள் எழுப்புவோம், அம்பேத்கருடைய புத்தகங்களை படிப்போம். இதெல்லாம் மேட்ரு. அம்பேத்கர் தன்னுடைய தொண்டர்களை பார்த்தவர் கேட்டது, எனக்கு பக்தர்கள் தேவையில்லை. இது அவர் சொல்லியிருக்காரு. பௌத்தம் மதமாற்றத்தை பற்றி பேசும் பொழுது வந்து காலில் விழுந்தவங்களை பார்த்து அவர் சொன்னது, எனக்கு பக்தர்கள் தேவையில்லை, மலா அனு யாயி நவே, எனக்கு பக்தர்கள் தேவை. மராட்டியில் அவர் சொன்னது. அவருக்கு தேவை தொண்டர்கள். தன்னுடைய கையில் இருந்த லத்தியை வச்சு அடிச்சுட்டு சொன்னாராம், எனக்கு பக்தர்கள் தேவையில்லை, எனக்கு தொண்டர்கள் வேணும். தொண்டர்கள் என்றால் யார்? அம்பேத்கர் நம்ம தாத்தா மகன், நம்ம தாத்தா ஊருக்கு திருவிழா கூட்டு போனால் எப்படி கூட்டு போவார்? ஒன்று கூட்டத்தில் நம்ம தொலைஞ்சு போயிடும், கையை பிடிச்சிருப்பாரு, முடியலையா இந்த தோள் மேலே தூக்கி வச்சிருப்பாரு. நான் அம்பேத்கரை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, எனக்கு வந்து வழக்கமாக நான் இங்கே வந்து பெருமையாக சொல்லிக்க முடியும், நான் அம்பேத்கரோட 37 தொகுதியிலையும் முழுக்க உட்காந்து படிச்சிருக்கேன். சென்னைக்கு பிழைப்பு தேடி வந்த பிறகு நான் பிழைப்பு தேடினா இப்போ காசு சேர்க்கறதுக்கு வரல, என்னுடைய பிழைப்பே அரசியல் தான். அதுக்கு தான் வந்த பொழுது நான் இங்கு வந்து தான் அம்பேத்கருடைய ஒரு தகவலாக சொல்லலாம். எனக்கு அந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்தா ஆம்ஸ்டாங்கனை வாங்கி கொடுத்தாரு. ஆம்ஸ்டாங்கனை எதுக்கு வாங்கி கொடுத்தாருன்னா, போயிட்டு அவர் வீட்டுக்கு போயிருக்கேன். எனக்கு இவர் தான் ஆம்ஸ்டாங்கன்னு தெரியாது, யாருன்னே தெரியாது. வந்து அவர் வீட்டில் உட்காந்துருந்தேன். அப்போ இவ்வளோ நீளத்துக்கு கொண்டு வச்சிருந்தேன், இப்போ முடி கழிஞ்சிருச்சு, அப்போ நிறைய இவ்வளோத்துக்கு கொண்டு வச்சிருந்தேன். வேற வடநாட்டுக்காரமாக இருக்கேன்னு கேட்டார். நான் தமிழன் அப்படின்னு. தமிழனா ஒரு மார்க்கமாக இருக்க அப்படின்னாரு. அப்புறம் பாபா சாஹிப் படிச்சிருக்கியா? படிக்கணும்னு ஆசை தான். படிக்க வேண்டியதானே? படிக்கிறது நான் எங்கே போகிறது? என்கிட்ட காசே இல்லையே. ஏன் என்ன காசு வேணும்? புக் வாங்கி கொடுங்க, படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். மறுநாள் காலையில் 37 தொகுதி புக் என்கிட்ட இருந்தது. நான் அந்த 37 வால்யூம் நான் படிச்சிருக்கேன். அந்த 37 வால்யூம் படித்ததுக்கு பிறகு நான் புரிந்து கொண்டது, அம்பேத்கர் எவருக்காலையும் நீங்கள் விடுவதை விரும்பவில்லை, கண்கால் உட்பட. தாங்காலையும் விழுந்து கிடங்கெல்லாம் எதிர்பார்க்கல. அவர் தோளில் உட்கார்ந்து அவருடைய பார்வைக்கு எட்டிய தூரத்தை விட நமக்கு இன்னும் தூரமாக தெரியணும், அவர் என்ன ஆய்வு செஞ்சு கொடுத்தாரோ அதை நம்ம இன்னும் தொலைவாக பார்க்கணும் அப்படின்னு விரும்பினார். அப்போ அம்பேத்கர் ஆழமாக கற்றுக்கொள்வதன் மூலம் அவர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்வது தான் அம்பேத்கருக்கு செய்கிறார். அம்பேத்கருடைய புகழ் பாடுகிறேன், ரைட்டு. அது என்ன ஆயிடக்கூடாதுன்னு கேட்டால், இது அம்பேத்கருடைய பொறுப்பு. அம்பேத்கர் ஒருத்தர் இருந்தார், தொழிலாளர் உரிமைக்காக உழைத்தார், தொழிலாளர் உரிமையை வாங்கி கொடுத்தார், ரைட்டு. இப்போ அதை தக்க வச்சுக்கிறதுக்கான யோக்கியதை நமக்கு இருக்குதா அப்படிங்கிறது முதல் கேள்வி. அதுதான் நம்ம கேட்க வேண்டியது. அவர் வாங்கி கொடுத்துட்டு போனாரு. உங்க அப்பா ஒரு வீடு கட்டி கொடுக்குறாரு, எவனோ அவங்க இடிச்சிட்டு இருக்கான். எங்க அப்பா கட்டி கொடுத்த வீடு இடிபடுகிற வீட்டுக்கு முன்னால நின்று பேசிட்டு இருக்கிறது, அது அப்பாவுக்கு செய்ய பெருமையாகிறார். அம்பேத்கர் இன்றைக்கு வாக்குரிமை வாங்கி கொடுத்தார்ல, வாக்குரிமை வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்தோம்? சாதாரண வாக்குரிமை பற்றி என்னுடைய புரிதல் என்ன,
அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்த நாட்டில் இருக்கிற ஆடு மாடு பூனை பன்னி இதுக்கு நிகரானவர்கள் தான் நாம் பொருட்படுத்தத்தக்கவர்கள் அல்ல அப்படிங்கிற நிலைமையிலிருந்து நீங்களும் பொருட்படுத்தத்தக்கவர்கள் அப்படின்ட்டு அவன்கிட்ட போய் கேளு, எப்பா நீ எனக்கு ஓட்டு போடுப்பான்னு அவன்கிட்ட கேளு, ஒரு பேரம் பேசு அப்படின்னு உங்ககிட்ட வந்து பேரம் பேசுறதுக்கான ஒரு ஏற்பாடு வாக்குரிமை. இப்பவும் சிலர் பேசும்போது ஓட்டுக்கு காசு வாங்குறாங்கன்னு சொல்றாங்கல்ல, எனக்கு அதை எப்படி சொன்னேன், ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது, ரைட்டு, இது ரொம்ப மாரலா பேசுறீங்க. உழைச்சதுக்கு கூலி வாங்கக்கூடாதுன்னு சொல்லல, முன்னாடி காலங்காலமா நான் உழைச்சதுக்கு கூலி கொடுக்கல, அந்த கூலி செட்டில்மெண்ட்டே பாக்கி இருக்குது. முதல் முறையா இந்தியாங்கிற செட்டப்ல என்கிட்ட வந்து ஒருத்தன் பேச வரான், என் ஓட்டை போடு, டேய் என் ஓட்டுக்கு ஒரு ரேட்டரா கொடுத்தாதான் கொடுப்பேன் அப்படின்னு பேசுறது வந்து எனக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு சொல்றது. எனக்கு வேல்யூவே இல்லாமல் வச்சிருந்த இந்த டெமோக்ரஸியில எனக்கு நான் வந்து ஒரு ஊழலை ஆதரிக்கிறேன், காசு வாங்கறதை ஆதரிக்கிறேன், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் உண்மையில நமக்கு இப்போ தான் அந்த வேல்யூ வந்துருக்கு. நம்ம பேரம் பேசுகிற நம்ம எங்கே அதை பற்றி பேச முடியும், நமக்கு என்ன வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூ ஒன்றும் வந்திருக்குல்ல. அந்த ஓட்டை பறிக்கிற வேலையை ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரே நாடு ஒரே தேர்தல்னா ஒரே நாடு ஒரு வாட்டி தான் ஒன்று வந்து பேசுகிறேன், அப்புறம் தான் நீ மதிக்கத்தக்கவன் அல்ல, சட்டமன்ற தேர்தலுக்கு உன்னை வந்து கேட்க மாட்டேன், நாடாளுமன்ற தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை உன்ட்ட வந்து உன்னை ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் உன்னை பற்றி கவலையே பட மாட்டேன். வேணும்னா பாருங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும். அப்புறம் ஒரே நாடு முதல்ல இருந்துச்சுல, நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கேன் ஒருவர். அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல், அப்புறம் ஒரே நாடு உனக்கேன் தேர்தல்னு கேட்குற கட்டம் வரும். அதன் பொருள் என்ன, நாம் மீண்டும் நாய்களாக பன்றிகளாக வாழ்ந்த அந்த காலகட்டம் இருக்குல்ல, அந்த காலகட்டத்துக்கு அழைத்து போகிற வேலை நடக்கும். அப்போ இந்த நேரத்தில் நாம் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டோம். அம்பேத்கர் வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னால் அம்பேத்கர் வாங்கி கொடுக்குறத காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு என்னெல்லாம் பாடுபட்டார் அதை பற்றி பேசும் பொழுதுதான் அம்பேத்கர் உண்மையிலேயே நம்ம பெருமையாக வைத்துக் கொள்வதற்கு என்ன அப்படிங்கிறத பற்றி. இப்போ அம்பேத்கர் வந்து நிறைய எச்சரிக்கைகள் சொல்லியிருக்கிறார். அதாவது வழக்கம் என்ன சொல்லுவாங்க, இப்பெல்லாம் யார் சாதி பார்க்குறாங்க கேட்டுக்கிட்டுருங்கல்ல, நான் அம்பேத்கருடைய வருஷம் சொல்றேன். அதை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு சூத்திர வர்ணம் அப்படின்னு சொல்லப்படுறதா பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஓபிசி மக்கள், அவங்க கிட்ட அம்பேத்கர் பேசினார். ஏன் பேசினார் தெரியுமா, அவங்ககிட்ட என்ன சொன்னார்னா, உங்களை சூத்திரர்களை எப்படி ஆக்குனாங்கன்னு தெரியுமான்னு எழுதுறதுக்கு ஒரு புக் எழுதிருக்காரு, தட் இஸ் ஹூ வேர் சூத்ராஸ். அதில் நீங்கள் சத்திரியங்கிற இடத்துல இருந்தீங்க, அந்த இடத்துல இருந்து உங்களை கீழறக்கி உங்களை சூத்திரனா மாற்றினது இங்கே இருக்கிற பார்ப்பனியம். அதை நீங்கள் நல்லா விளங்கிக்கிங்க, உங்களை மெல்ல மெல்ல சூத்திரன் ஆக்கிட்டாங்க. அதுக்கு 2 கதை சொல்கிறார். ஒரு கதை நம்ம ஒரு கதை. தஞ்சாவூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா, தஞ்சாவூரை பற்றி அம்பேத்கர் பேசுகிறார். தஞ்சாவூரில் மராட்டா ராஜா இருந்தார்ல, தஞ்சை மராட்டியர்கள், அந்த மராட்டிய மன்னர்கள் வந்து அவங்க கொஞ்ச நாள் செத்து போயிட்டாங்க. ஒரு கடைசியாக இருந்த மன்னர் செத்து போயிட்டாரு, அவருக்கு ஆம்பளை வாரிசு இல்லைங்கிறதுனால. அதுக்கு பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ராஜ்யத்தை கையில் வச்சுக்குது. கையில் எடுத்துக்கிறதுக்கு பிறகு அந்த உரிமை தொடர்பான பிரச்சனை வருது. வாரிசு உரிமை யார்கிட்ட கொடுக்குறதுன்னு பிரச்சனை வருது. பிரச்சனை வந்த உடனே கோர்ட்டில் ஒரு பஞ்சாயத்து நடக்குது. வாரிசு உரிமை யாருக்கு வாரிசு உரிமை ஒன்று தெரியுமா, இப்போ சத்திரியர் இருக்காருன்னா சத்திரியர் தன் வர்ணத்தை சேர்ந்த ஒரு சத்திரியரை திருமணம் வச்சுக்கலாம், சத்திரிய பெண்ணை. அதற்கு பிறகு சூத்திர பெண்ணை, வைசிய பெண்ணை, பிராமண சத்திரிய வைசிய சூத்திரம், வைசிய பெண்ணை கல்யாணம் வச்சுக்கலாம், சூத்திர பெண்ணை கல்யாணம் வச்சுக்கலாம், ஐ மீன் செகண்ட் தேர்டாக பொண்டாட்டியை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்குலாம் ஈக்குவலான ரைட்ஸ் கிடையாது. சத்திரிய பொண்டாட்டி மாதிரி சூத்திர பொண்டாட்டிக்கோ வைசிய பொண்டாட்டிக்கோ வேல்யூ கிடையாது இப்படின்னு சட்டம் இருக்குல்ல. அந்த சட்டத்தை வச்சு தான் பிரிட்டிஷ் ஆட்சி வந்து தீர்ப்பு எழுதியிருக்கு. என்ன சொல்லிடுச்சுன்னா, கடைசியில் மராட்டா சத்ரபதி சிவாஜி மகாராஜ் வழிவந்த மராட்டா மன்னர்கள் அவர்கள் சத்திரியர்களில் சூத்திரர்கள்னு சொல்லி பிரிட்டிஷ் கோர்ட்டை வந்து தீர்ப்பு கொடுக்குது. இது ஒன்று. இன்னொரு தகவல் என்னன்னா, வழக்கமாக சாதி சர்டிஃபிகேட் போய் தனியாக வழக்கமாக சாதி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு எவ்வளோ காசு கொடுக்க வேண்டியது இருக்கும். சாதி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில் எவ்வளோ காசு கொடுப்பீங்க? காசு கொடுக்க வேண்டியது இருக்குது. இல்லை யாருமே காசு கொடுக்க, ஒரு 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா 1000 ரூபா ஏதோ ஒன்று. இந்தியாவிலே சாதி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு, இந்திய வரலாற்றிலே சாதி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அதிகமான காசு கொடுத்தது ஒருத்தர் இருக்கிறார்.
அவர் வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜ். எவ்வளோன்னு நான் சும்மா இன்னைக்கு வரும்போது தான் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். அவர் வந்து 18.7 அல்லது 37.5 டன் தங்கம் கொடுத்து தன்னை சர்டிஃபிகேட் ஆகிக்கிட்டார். திரும்ப சொல்கிறேன், ஹையர் ரேட்டில் சொன்னால் 37 டன் தங்கம் கொடுத்து தான் அவருக்கு சர்டிஃபிகேட் பட்டம் கிடக்குது. நீங்கள் செக் பண்ணிங்க, கிராஸ் செக் பண்ணிங்க. அதனுடைய இன்றைய மதிப்பு மட்டும் 26,000 கோடி ரூபா. 26,000 கோடி ரூபா கொடுத்து அவர் சர்டிஃபிகேட் பட்டத்தை வாங்கியிருக்கிறார். அதை அம்பேத்கர் குறிப்பிட்டு காமிக்கிறார். குறிப்பிட்டு சொல்லிட்டு அவன் சூத்திரனான இவனை வந்து மன்னராக விட மாட்டேன்ட்டாங்க. மன்னராக விடலைன்னொடனே சிவாஜி அன்னைக்கு மகாராஜா இல்லை, அவர் தங்கத்தெல்லாம் கொட்டி கொடுத்து காக்கப்பட்டன ஒரு பாப்பானை கூப்பிட்டு அவருக்கு காசெல்லாம் கொட்டி கொடுத்து என்னை ப்ளீஸ் என்னை வந்து சர்டிஃபிகேட்டாக மாற்றுங்கன்னு சொல்லி மாற்றிட்டார். இப்போ மன்னர் கையில் வாழ் வச்சிருக்கிறது வரைக்கும் சிவாஜி நாட்டை காப்பாற்றினார், ரைட்டு. ஆனால் சிவாஜி கையில் இருக்கிற வாழ் வந்து அவரோட சர்டிஃபிகேட் காப்பாற்றுச்சு, அடுத்த தலைமுறை சர்டிஃபிகேட் காப்பாற்றுச்சு, அதுக்கு அடுத்த தலைமுறை சர்டிஃபிகேட் காப்பாற்றுச்சு. ஆனால் கடைசியில் இந்த சர்டிஃபிகேட்டை நைஸாக உருவிட்டாங்க. யார்கிட்ட இருந்து உருவாங்கன்னு தெரியுமா? அம்பேத்கருடைய பிற்காலத்தில் அம்பேத்கர் மூக் நாயக்னு ஒரு பத்திரிகை நடத்தினாரா? அந்த மூக் நாயக்ங்கிற பத்திரிகை உதவி செய்த மகாராஜா பேர் சாஹு மகாராஜ். அவர் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் வழி வந்தவர். அவர்கிட்ட தான் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதாவது அவங்க அப்பா கொடுத்த சர்டிஃபிகேட்டை சாஹு மகாராஜ் பிடினாங்க. எப்படி பிடுங்கிறாங்கன்னா, இது சாஹு மகாராஜ் வாழ்க்கை வரலாறு இருக்குது. அவர் வந்து போயிட்டு என்ன பண்ணுறாரு, காலங்காத்தாலே தன்னுடைய பார்ப்பன நண்பரை கூப்பிட்டு அவர் வந்து ஒரு ஆத்தங்கரைக்கு போகிறார். ஆத்தங்கரைக்கு போனால் ஒரு பாப்பா வந்து குடிக்காம பறையாமல் நிற்கிறவன்ட்ட கூப்பிட்டு மந்திரம் ஓதுந்துருக்காரு. இவர் ராஜா இல்லை, மந்திரம் ஓதுந்துருக்காரு. அவன் ஏதோ ஒரு மந்திரம் ஓதிருக்கான். கூட இருந்த பார்ப்பன நண்பர் சொல்லியிருக்காரு, எப்போ உனக்கு ஓதுற மந்திரம் புராண மந்திரமாக இருக்க, வேத மந்திரம் ஓதலையேன்னு இந்த பார்ப்பன நண்பர் கேட்டிருக்காரு. அதுக்கு சாகு மகாராஜ் என்ன என்ன சொல்கிறான், நீ எனக்கு புராண மந்திரம் ஓதுறியாமே, வேத மந்திரம் ஓது அப்படின்ட்டு தான். அதுக்கு அந்த பாப்பா சொன்னான்னா, உன் வருத்தி இவ்வளோதான், உனக்கு வேத மந்திரம்லாம் ஓத முடியாது, புராண மந்திரம் தான் ஓதுவேன். ஏன் புராண மந்திரம்னா நீ சூத்துறேன். சாகு மகாராஜ் சாக்கு, ஏன்டா ஏன்ட வாங்கி தின்னுட்டு எனக்கு சூத்துறேன்னு சொல்லிடான்னு சொல்லி அவனை அடிச்சு பார்த்து பிறகு அவருக்கு அப்போ தான் விழிப்புணர்வு வருது. விழிப்புணர்வு வந்து இவருக்கு எதிராகவே அந்த பார்ப்பனருக்கு ஆதரவாக சாகு மகாராஜுக்கு காசு வாங்கிட்டு பத்திரிகை நடத்துகிற ஒரு பத்திரிகை சாகு மகாராஜுக்கு எதிராக எழுதிட்டு இவர் பார்க்கல. அப்புறம் அவருக்கு கொடுக்குற காசை கட் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் அம்பேத்கருக்கு மூக் நாயக் பத்திரிகை தொடங்குவதற்கு அவர் ஆதரவாக இருக்கிறார். வரலாறு எப்படி இருக்குன்னா, சிவாஜி காலத்திலிருந்து சர்டிஃபிகேட் வாங்கி சர்டிஃபிகேட் இழந்து போயிருக்கீங்களா? பார்ப்பனியம் என்பது கடந்த காலம் அல்ல, அது நிகழ்கால யதார்த்தம். இன்னைக்கும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, உங்களுடைய சமூக சிம்பிள் என்ன அப்படிங்கிறத அதை ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சூத்திரர்கள் யார், அதே போல தீண்டப்படாதவர்கள் யார் அப்படின்னு சொல்லி தீண்டப்படாத மக்கள் மீது எப்படி தீண்டாமை புகுத்தப்பட்டது தொடர்ச்சி அவர் வாழ்நாள் முழுக்க எனக்கு எழுதி கொடுத்தது எதுக்குன்னா, நான் எழுதி வச்சுட்டு போயிருந்தேன். இன்னைக்கு அம்பேத்கருடைய புக்ஸு பிரிண்ட்ல இல்லை, பிரிண்ட்ல வெளியே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அவர் எழுதி வச்சுட்டு போன புக்கே எனக்கு பிரிண்ட்ல இல்லை, அதையே நம்ம காப்பாற்ற முடியல. ஆனால் அம்பேத்கர் அதை செய்தார் இதை செய்தார் நம்ம பேசுறதன் வழியாக நம்ம அம்பேத்கருக்கு என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, அம்பேத்கருக்கு ஒரு இந்த கடந்த கால மயக்கம், அதை பற்றி நம்ம அம்பேத்கரை ஃபாலோ பண்ணுறோன்னா அம்பேத்கரை ஃபாலோ பண்ணுறோம், அவ்வளோதான். அம்பேத்கர் மார்க்சியம் தொடர்பாக வாசித்தார், பௌத்தம் தொடர்பாக வாசித்தார். பெரியார் மீது ஒரு பெரிய அளவிலான வழக்கமாக நம்ம எல்லாம் சொல்கிறோம்ல, அம்பேத்கர் பெரியாரை தன்னுடைய தலைவர் என்று சொன்னார். அவருடைய இரங்கல், அம்பேத்கர் இறந்து போன அன்னைக்கு அந்த இரங்கல் அது குறிப்பிடுறாரு. ஒப்பாரும் மிக்காரும் ஒரு அறிவு கொண்ட நபர், இந்த கும்பலெல்லாம் செதற விட்டவர் அப்படின்னு சொல்லி அந்த இரங்கல் கடிதத்தில் பெரியார் எழுதுறார். அதே போல பெரியார் குறித்து அம்பேத்கர் எழுதுறதை நான் பார்த்தேன். அது எந்த பத்திரிகையிலனா, அது வந்து மூக் நாயக்ங்கிற பத்திரிகை நினைக்கிறேன். பகிஷ்கிருத் பாரத்ங்கிற பத்திரிகையில் 1928 வெள்ளிக்கிழமை 21ஆம் தேதி அந்த பத்திரிகையில் விடுதலையை பற்றி நிறைய பேசுனாங்க. ஆனால் நாங்கள் எங்களுக்கு விடுதலை வேணாம்னு சொல்லலை, ஆனால் உங்கள் நாட்டுடைய விடுதலையில் எனக்கு என்னடா பங்கு அப்படின்னு அம்பேத்கர் கேட்குற கேள்விக்கு, அன்றைக்கி பட்டியல்சாதி மக்கள் கேட்ட கேள்வியை அன்றைக்கி விடுதலை போராட்ட களத்தில் இருந்தவங்க புறந்தள்ளுறாங்க அப்படிங்கிறத வச்சு அவங்க கேட்குற கேள்வி நியாயம்தான் அப்படின்னு பெரியார் இங்கே செங்கல்பட்டில் காஞ்சிபுரத்தில் மாநாட்டில் பேசியிருக்காரு. அதை குறிப்பிட்டு இருக்கிற ஒரே ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு தலைவர்
நாட்டின் மீது பற்று கொண்ட ஒரு தலைவர், உண்மையான நபர் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பெரியார் குறித்து அம்பேத்கர் எழுதியிருக்கிறார். அப்படி இந்த ரெண்டு விஷயத்துல பயங்கரமான பற்றத்தில் இருந்தது. இன்னொன்று, அந்த அம்பேத்கர் இன்னொரு விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமானது. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் நிறைய புக்கு சொன்னேன், இதில் ஒரு வாய்ப்பு இருந்தால் இந்த புக்கு படிங்க, இதோட முன்பாட்டிக்கிறேன். அம்பேத்கர் வந்து ஒரு கமிட்டி சார்பாக ஆய்வு செய்ய போனார். அந்த கமிட்டி பேர் ஸ்டார்ட் கமிட்டி. ஓகே, அந்த ஸ்டார்ட் கமிட்டிங்கிற கமிட்டியின் சார்பாக ஆய்வு செய்ய போகும்பொழுது தான், எதுக்கு ஆய்வு செய்ய போனார் தெரியுமா? பிற்படுத்தப்பட்ட மக்கள், பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்குல்ல, அதில் குறிப்பாக பட்டியல் சாதி மக்கள் நீங்கள் அறியப்படுற அந்த மக்களுடைய நிலைமைகள் என்னன்னு சொல்லி ஆய்வு செஞ்சு பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து பின்னாட்களில் அந்த பூனா ஒப்பந்தம் கையெழுத்தாகுதுல, அதுக்கான ஒரு ரவுண்ட் அவுட் பண்ணுறதுக்காக போகிறாரு. ரவுண்ட் அவுட் பண்ண போகும்பொழுது தான் வழக்கமாக நம்ம கதைன்னு சொல்லுவாங்க, அம்பேத்கர் வந்து ஒரு ஊருக்கு ஆய்வுக்கு போனார், வண்டியிலேருந்து தள்ளி விட்டாங்கன்னு சொல்லுவார்ல. எதுக்காக போனார்னா இந்த கமிட்டிக்காக கூட போயிருக்கிறாரு. அந்த தலைவரோட கீழே தள்ளி விட்டாங்க, கால் உடஞ்சி கிடக்கிறாரு அம்பேத்கர், காலில் காயத்தோடு தான் அவர் வந்து அந்த காலாராம் கோயில் நுழைவு போராட்டம் நினைக்கிறேன், அந்த போராட்டத்தை அறிவிக்கிறார். அறிவிக்கும் போது அம்பேத்கர் வந்து ஒருத்தர் பார்க்குறாரு. அவர் பேர் வந்து ஜமன்லால் பஜாஜ். பஜாஜ்னா அந்த பஜாஜ் கோரிக்கை ஒருத்தர் வந்து பார்க்குறாங்க. அவர் என்ன சொல்கிறார் அம்பேத்கர்கிட்ட, சார் எனக்கு வந்து ஒரு டைம் கொடுங்கன்னு கேட்டு அம்பேத்கர்கிட்ட வந்து ஒரு நாள் கேட்குற. அப்படி ஒரு நாள் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த நாள் படி கார்த்திகை ஏகாதசின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு ஏகாதசி நாளை குறித்து அந்த நாள் வரைக்கும் நீங்கள் டைம் வாங்கி கொடுத்தீங்கன்னா கோயிலுக்கெலாம் போக வேண்டாம், நான் எல்லாருக்கும் ஒரு கால் கொடுக்குறேன். எல்லாருக்கும் ஓப்பனாக அப்படி கால் கொடுத்தா அந்த 21ஆம் தேதியிலேருந்து இனிமேல் சாதி யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. கால் உடஞ்சி கிடைக்கிற அம்பேத்கர் தன்னோட காலை பார்த்துருக்காரு. அந்த டே புண்ணாண்டா இன்னைக்கு கீழே விட்டாங்க அப்படின்னு. சரி ஓகே, உனக்கு என்ன டைம் தானே வேணும், சரி போ ஜாதியை ஒழிச்சிக்கோ, என்ன 21 தானே, கார்த்திகை தானே, ஒழிச்சிட்டு வா, உனக்கு டேட் கொடுத்துறேன்னு சொல்லிடுவார். அவர் போய் கால்லாம் கொடுத்த பிரகாரம் எவனும் மதிக்கலை. அதுக்கு பிறகு தான் அந்த காலாராம் கோயில் போராட்டம் நடத்துகிறாரு, மகக்கூட போராட்டம் நடத்துகிறாரு, இதெல்லாம் பண்ணுறாருல்ல. அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது தான் அப்புறம் எதுக்குன்னா அம்பேத்கர் முதல்ல இந்து மதத்திற்கு எதிராக பேசணும்னு ஒரு லட்சியம் உண்டு, அப்படி வரல. அம்பேத்கர் தீவிரமான ஒரு ஆன்மீக நம்பிக்கை கொண்டது நபர் தான், கடவுள் நம்பிக்கையெல்லாம் உண்டு அவர். ரொம்ப பிற்காலத்தில் தான் அவர் வந்து வேறு பொசிஷன் அவர் தான் எடுக்கிறாரு. இப்போ பெரியாரும் நாட்டியம் பேசுனது வந்து அவர் கடவுளோட வாய்க்காத்தாராரில் இல்லை, பெரியார் கடவுள் நம்பிக்கை கொண்டிருந்தவர். எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருள் பாலிப்பானான்னு சொல்லி குடியரசு பத்திரிகை 10 தலைகள் அப்படிதான் எழுதுறாரு. ஒரு ப்ராசஸில் எதுக்குன்னா இது கடவுள் சமாச்சாரம் கடவுள் மீதே காண்டாயி யாராவன் கடவுள் அப்படின்னு கேட்டது வந்து ஒரு ப்ராசஸில் தான். அப்போ அம்பேத்கர் வந்து இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி பார்த்தா அவர் அம்பேத்கர் சொல்கிறார், நான் மும்பைக்கு வந்ததும் நான் வந்து பூணூல் கல்யாணம் நடத்தி பார்த்தேன், நான் வந்து எல்லா சமூகந்தி நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணி பார்த்தேன், இந்த சமூகத்துக்குள்ளே எப்படியாவது சமரசம் பண்ணி வாழ்ந்துடலாம் தான் ட்ரை பண்ணேன், ஆனால் முடியலை, அவங்க விட மாட்டேங்கிறானுங்க, இதுலேருந்து வெளியேறணும்னு அதுக்கப்புறம் தான் முடிவெடுத்துன்னு சொல்கிறார். அந்த ப்ராசஸ் இப்படி தான் நடக்குது. அவர் கோயிலுடைய போராட்டம் நடத்துகிறாரு, குளத்தில் போய் தண்ணி குடிக்க போகிறாரு, குளத்தில் போய் தண்ணியை குடிக்க போனால் இவர் குடித்த தண்ணியை கழுவுறேங்கிற பேரில் சாணியை கரைச்சி ஊற்றுறாங்க. அப்போ அவருக்கு எரிச்சல் ஆகுது, என்னடா நீங்கள் மனுஷங்களாடா அப்படின்னு சொல்லி அந்த கோவம் வந்து தான் அதோட சேர்த்து கடைசியில் ராம்சே மெக்டானல்கிட்ட பேசி அவர் வந்து ஒரு தனியாக ஒரு எலக்ட்ரோலைட்லாம் வாங்கிட்டு முயற்சி பண்ணி பார்த்து கடைசியில் காந்தியத்தை கெடுத்துட்டார். உண்ணாவிரதம் கெடுத்த ஒன்றோட தான் இவங்க மேலே வந்து எரிச்சல் காரணமாக காந்தி என்ன சொல்றாரு, இந்து மதத்தின் அங்கமாக உங்களை பிரிக்க விட மாட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு பதிலாக தான் என்னை பொறுத்தளவுக்கு அம்பேத்கர் இந்துவாக பிறந்து இந்துவாக சாக மாட்டேன்னு முடிவு எடுக்கிறார். அது மதம் மாற்றதுக்காக இல்லை, நீ என்னடா இந்தியர்கள் ஏமாற்றிட்டு இருக்க அப்படிங்கிறதுக்கான பதில் அது. அப்படி ஒரு ப்ராசஸ்லாம் வந்து அவர் செய்த கலகம், அந்த கலகத்தின் தொடர்ச்சி இன்னைக்கு தேவைப்படுது. இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கிற நேரத்தில் சொல்லாமல் இல்லை, இந்தியா முழுக்க நிறைய அம்பேத்கர் இயக்கங்கள் இருக்கு, அம்பேத்கர் வழிவந்த இயக்கங்கள் இருக்கு. ஆனால் அம்பேத்கர் என்ன சொன்னார், எதற்காக உழைத்தார், இந்து ராஜ்யம் என்பது ஒரு கொடுங்கோல் ஆட்சியாக முடியும், அதை உயிரை கொடுத்தேனும் தடுத்தாக வேண்டும் எப்படி சொல்றாரு. தாட்ஸ் ஆன் பாகிஸ்தான்ங்கிற புக்கு அதனுடைய கடைசியில் பேசும்போது பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியல் சாதிகள், இஸ்லாமியர்கள் எல்லாரும் சேர்ந்து அதை ஒழிச்சு கட்டணும், ஏன்னா அது பேராபத்து அப்படின்னு சொல்றாரு. அவர் எச்சரித்ததுக்கு வந்துருச்சு. அதை உயிரை கொடுத்தேனும் தடுத்தாக வேண்டிய நிலைமையில் இருக்கிற நாம அம்பேத்கர் என்ன சொல்ற அந்த ஸ்பிரிட் இருக்குல்ல,
நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அங்கே வர்றவங்க நண்பர்கள் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். ஒரு 2-3 படங்கள் இருக்குது. ஒரு டாக்குமெண்ட்ரி சொன்னாங்க, அது ஜாஃபர் பட்டேல் இடத்துல அம்பேத்கருடைய மூவி. ஜெய்பீம் காம்ரேட்னு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க வாய்ப்பு இருந்தால் இங்கேயே கூட நண்பர்கள் சிந்தனையாளர் பேரவை சார்பாக ஒரு திரையிடல் செஞ்சு அந்த படத்தை காமிங்க. அட்டகாசமான படம், தமிழ் சப்டைட்டில் இருக்குது. அந்த சப்டைட்டில் நான் இங்கே சென்னைக்கு வந்து செஞ்ச உருப்படியான வேலை வந்து அதை சப்டைட்டில் நான் பண்ணேன். அது தமிழ் சப்டைட்டில் இருக்குது, ஆன்லைன்லேயே இருக்குது. வாய்ப்பு இருந்தால் திரையிட்டு பாருங்கள். அம்பேத்கர் இன்னும் ஆழமாக புரியும். அதே போல் இன்றைக்கி நாம் செஞ்சு கொண்டிருக்கிற நாம் என்ன மாதிரியான நெருக்கடியில் இருக்கிறோம் அப்படின்னு புரிந்து கொள்வதற்கு அதே ஆணுப்பட்டவர்கள் எடுத்த நிறைய டாக்குமெண்ட்ரி தேடி பாருங்கள். குழந்தைகளுக்கு அதை காமிங்க. அதன் வழியாக நாம் காலில் வெந்நியை ஊற்றிட்டு நிற்கிறோம். வெந்நியை அவன் ஊற்றிகிட்டே இருக்கிறான். கொஞ்ச நாள் கழித்து அம்பேத்கர் வாங்கி கொடுத்த 8 மணி நேரம் வேலை முடிஞ்சிருச்சு. அவர் ஏற்கனவே ஐயா சொன்னார், 8 மணி நேரம் வேலை முடிஞ்சிருச்சு. அவர் வாங்கி கொடுத்த உரிமைகள் முடிஞ்சிச்சு. அம்பேத்கர் வந்து கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு சில உரிமைகள் வேணும்னு சொன்னார்னு சொன்னோம்ல, அது தொழிலாளர்துறை அமைச்சராக இருந்தபோது. ஆனால் மோடி ஆட்சி வந்த பொழுது கர்ப்பிணி பெண், அந்த பொண்ணு பிரசவமானதுக்கு பிறகு அடுத்த நாள்ல இருந்து விரும்பினால் வந்து வேலை பார்க்கலான்னு சட்டத்திலிருந்து செஞ்சு வச்சிருக்காங்க. அப்போ அம்பேத்கர் உங்களுக்கு கையில் கொடுத்துட்டு போன, உங்கள் தட்டில் இட்டு போன அந்த அன்னத்தை ஒவ்வொரு பருக்கையாக திருடிட்டுருக்காங்க. அப்போ ஒவ்வொரு பருக்கையாக திருடும் பொழுது நாம் வருங்காலத்தில் பட்டினி வயிறாக கிடப்போம். அப்படி நம்ம இல்லை, மேபி நம்ம தலைமுறை தப்பிச்சுக்கலாம், சாதுரியமாக இருக்கலாம். ஆனால் அடுத்த தலைமுறை ஒன்று தான், ஒரு பெரிய கயிறை தொங்க விடுறோம், மேலேருந்து படிச்சுக்கிட்டே வரோம். இந்த கயிற்றுல நடுவில் ஒரே ஒரு வெட்டு விழுந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை என்னவா இருக்குன்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் வாய்ப்பு இருந்தால் தீண்டாதாசன்னு ஒரு நாவல் இருக்குது. அந்த நாவல் தான் படித்து பாருங்கள். அந்த நாவல் அவ்வளோ சித்திரமாக இருக்கும். நம்ம பட்ட பாடுகள் என்ன, நம்ம முன்னோர்கள் பட்ட பாடு என்ன. எனக்கு எங்கள் தாத்தா சொல்ல கேட்டிருக்கிறேன். எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பா வழி தாத்தா வந்து ஒரு புள்ளமார்ட்ட பண்ணை அடிமையாக இருந்தவர். எங்கள் அம்மா வழி தாத்தா வந்து ஒரு பாப்பான்ற வேலை பார்த்துருக்காங்க. 2 பேரும் பண்ணையில் வேலை பார்த்துருக்காங்க. காலையில் பாப்பாங்க கூப்பிட்றதுக்கு முன்னால் போயிடணும், கோழி கூப்பிட்றதுக்கு முன்னாலே விடிஞ்சிடும் இந்த நாட்டில் இருக்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு. அப்புறம் கோழியெல்லாம் கூட அடைஞ்சதுக்கு பிறகு தான் வீட்டுக்கு வர முடியும். தீண்டாவாசன் நாவல் சொல்லுவாங்க, கடைசி நேரத்தில் பிள்ளைகள் வந்து யாருமே கேட்பாரற்று தெருவில் அப்படி விளாண்டுக்கிட்டே கிடந்து மண் சகதியிலே விளாண்டு கிடந்துட்டு நைட்டு அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டு கூலி வேலை பார்த்துட்டு நைட்டு வரும்பொழுது அந்த குழந்தைங்க அசந்து தூங்கிடும். அப்புறம் ஓடையில் போகிற நத்தை மீன் எதையாவது பிடிச்சி வீட்டில் சமைச்சு அந்த குழந்தைங்க முழிச்சுன்னு தான் சாப்பாடு முடியும். அப்போது நாம் அண்டர் நியூட்ரியன்டா, நம்ம சத்து குறைபாடோட நமக்கு ஏதாவது குறைபாடுகள் இருக்குன்னா அது காலங்காலமாக நம்ம மீது திணிக்கப்பட்டது, காலங்காலமாக நம்ம மீது வறுமை திணிக்கப்பட்டது. திரும்ப அதை நோக்கி கொண்டு போக போகிறாங்க. அப்படிங்கிற பொழுது அம்பேத்கரோட ஸ்பிரிட் இருக்குல்ல, சின்ன வயசில் இப்போ வந்து வழக்கமாக இந்த பாகுபலி படம்ல ஒரு சமீபத்தில் ஒரு படம் இருக்குது, அவன் யஷ் நடித்த ஒரு படம், பேர் மறந்து போச்சு. அந்த சூ துடைக்கிறத பற்றி இந்த டைலாக் இருக்கிறான். அந்த மாதிரி குழந்தை பருவத்தில் அடைஞ்ச அந்த வலி இருக்குல்ல, அந்த வலியில் நின்றார் அம்பேத்கர். அந்த கடைசி கணத்தில் அம்பேத்கர் இறக்கும் தருவாயில் அவர் மனசில் அந்த சாக்கு மூட்டையில் ஓரத்தில் உட்காந்துருந்தால அந்த அம்பேத்கரோட தான் அம்பேத்கர் பேசியிருப்பார். குறைந்தபட்சம் உன் வழியை நான் பூட்டிட்டேனா, உன் வழியை கொஞ்சமாவது குறைச்சிட்டேனா அப்படின்னு அந்த குழந்தை அம்பேத்கர்கிட்ட அம்பேத்கர் கேட்டிருப்பார். நாம் இன்னைக்கு அந்த கடமை அதே குழந்தை அம்பேத்கர்கிட்ட நாம் அந்த கேள்வியை கேட்கணும். நாம் அம்பேத்கர் அனாதை விடக்கூடாது, அதுக்கு நாம் இன்னும் அம்பேத்கரை கூடுதலாக கற்றுக்கொள்ள வேண்டும். அம்பேத்கர் குறித்து பேசணும், அம்பேத்கர் குறித்து படிக்கணும், இன்னும் விரிவாக பேசுவோம். நான் ஏற்கனவே இது வேணால் யார்ட்டே கொடுத்துட்டு போகிறேன், ஒரு 4-3 பக்கத்துக்கு எடுத்துட்டு வந்தேன் நோட்ஸு. இந்த ஃப்ளோவில் எனக்கு அதை பார்க்கவே தோணலை. வாய்ப்பு இருக்கிறவங்க படிங்க. அம்பேத்கரை கற்றுக்கொள்வது என்பது உலகத்தின் வாசலை நமக்கு திறந்து வைக்கும். என்ன சாட்சியாக சொல்கிறேன், நான் 12வது தான் படிச்சிருக்கேன். நான் படித்தது 12வது தான். 12ஆம் வகுப்புக்கு பிறகு மேற்கொண்டு படிக்க முடியாதது என்னுடைய குடும்ப வறுமை காரணமாக நான் படிக்கலை. ஆனால் இன்னைக்கு யார் முன்னாடி வந்திருந்தாலும் அவர்களோடு உரையாடுவதற்கான திறன், அந்த திறன் வந்து நான் ஒரு முதல் முறை மீடியாவில் வேலை கேட்டு போகும் பொழுது ஜென்ராம் சார் தெரியும் உங்களுக்கு, புதிய தலைமுறையில் இருந்த காலை புதுப்புதாக இருக்காங்க. அவர்கிட்ட என்னோடய ரெஸ்யூம் கொடுக்கும்போது என்னோடய ரெஸ்யூமில் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக 12th, என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டபோது பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் இதான் நான் போட்டிருந்தது. என்ன வேலை கேட்டு வந்துட்டு இதை வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு அவர் கேட்டார். சார் இதுதான் சார் படிச்சிருக்கேன், பெரியாரும் அம்பேத்கரும் மார்க்ஸும் தான் எனக்கு இன்றைக்கும் அந்த நான் சமூகத்தை புரிந்து கொள்வதற்கும் இன்னும் எனக்கு இங்கிலீஷ் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும். ஆனால் நான் இங்கிலீஷ் படித்தேன், கற்றுக்கிட்டேன். ஹிந்தி நானே சொந்த முயற்சியில் கற்றுக்கிட்டேன். எனக்கு மராட்டி தெரியும், தமிழ் தெரியும். தமிழ்
இங்கே பேசுனதை விட வேறு மொழி கலக்காமல் பேசினேன். இது எல்லாத்துக்கான அடித்தளம் வேறு அம்பேத்கரையோ பெரியாரையோ கற்றுக்கொண்டது. அப்போ அதை வந்து நம்ம ஆழமாக கற்றுக்கொள்ளணும். படிச்சுட்டு வீட்டில் படுத்து கிடக்கிறதில்ல, படிச்சுட்டு நான் சொன்னல ஏற்கனவே சொன்ன அம்பேத்கர், அந்த குழந்தை அம்பேத்கர் இருக்கார்ல, அந்த குழந்தை அம்பேத்கருடைய வலியை போக்குவதற்கு, நம் வலியை போக்குவதற்கு நாம் உழைக்க வேண்டும். அப்படித்தான் அம்பேத்கரை நினைவு கூறுவது அவருக்கு மரியாதை செய்வதாகும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.